ஏசாயா 5ஆம் அதிகாரம். எங்கே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, மகா செழிப்பான மேட்டிலே. ஏசாயா தீர்க்கதரிசி எதை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என்றார். நேசருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து. நேசர் திராட்சை தோட்டத்தை வேலியடைத்து எதை பொறுக்கினார்? கற்களை. திராட்சை தோட்டத்தில் நடுவில் எதை கட்டினார்? கோபுரத்தை. திராட்சை தோட்டத்தில் எதை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார்? ஆலையை உண்டு பண்ணி. தோட்டத்தில் எதை நட்டார்? நற்குல திராட்சை செடிகளை. திராட்சை செடி எப்படிப்பட்ட பழங்களை தந்தது? கசப்பான பழங்களை. எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் மனுஷருக்கும். எதை எடுத்து போடுவேன் என்கிறார்? அதன் வேலியை. அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது டேஷ். மிதியுண்டு போம். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் என்ன முளைக்கும்? முட்செடியும் நெரிஞ்சிலும். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் டேஷ். இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று டேஷ். யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ டேஷ். கொடுமை. அவர் நீதிக்கு காத்திருந்தார், இதோ டேஷ். முறைப்பாடு. எதை சேர்த்து எதை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. திரளான வீடுகள் என்ன ஆகும்? பாழாகும். எந்த வீடுகள் குடியில்லாதிருக்கும்? பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள். எது ஒரேபடி ரசம் தரும்? 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம். ஒரு கள விதை எவ்வளவு விளையும்? ஒரு குறுணி விளையும். டேஷ் தங்களை சூடாக்கும்படி தரித்திருக்கிறவர்கள். மதுபானம். டேஷ் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இருட்டி போகும் அளவும். 4 வித இசைக்கருவிகள் என்னென்ன? சுரமண்டலம், தம்புரு, மேளம், நாகசுரம். ஜனங்கள் எதினால் சிறைப்பட்டு போகிறார்கள்? அறிவில்லாமையினால். யார் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள்? கனமுள்ளவர்கள். திரளான கூட்டத்தார் என்னவாகிறார்கள்? தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். தன் வாயை ஆவென்று திறந்தது எது? பாதாளம். யார் யார் பாதாளத்திற்குள் இறங்கி போவார்கள்?
அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். யாருடைய கண்கள் தாழ்ந்து போம்? மேட்டிமையானவர்களின் கண்கள். பரிசுத்தம் உள்ள தேவன் எதினால் பரிசுத்தராய் விளங்குவார்? நீதியினால். டேஷ் கண்டவிடமெல்லாம் மேயும். ஆட்டுக்குட்டிகள். கொழுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்ப்போன நிலங்களை யார் அனுபவிப்பார்கள்? பரதேசிகள். மாயையின் கயிறுகளால் எதை இழுத்தனர்? அக்கிரமத்தை. பாவத்தை எதனால் இழுத்து கொண்டு வந்தனர்? வண்டியின் வடங்களால். தங்கள் பார்வைக்கு டேஷும் தங்கள் எண்ணத்துக்கு டேஷுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! ஞானிகளும் புத்திமான்களுமாய். அக்கினி ஜுவாலை டேஷை பட்சிப்பது போல. வைக்கோலை. டேஷ் நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும். செத்தையானது. எது தூசியைப் போல் பறந்து போகும்? அவர்கள் துளிர். அவர்கள் எதை வெறுத்தனர்? சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை. எதை அசட்டை பண்ணினார்கள்? இஸ்ரவேலிலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை. நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கது எது? பிணங்கள். தூரத்தில் உள்ள ஜாதியார் எப்படி வருவார்கள்? தீவிரமும் வேகமுமாய். எதில் வார் அருந்து போவதும் இல்லை? பாதரட்சைகளில். கற்பாறையாக எண்ணப்பட்டவைகள் எவை? குதிரைகளின் குளம்புகள். அவர்கள் உருளைகள் எதற்கு ஒத்தவைகளுமாயிருக்கும்? சுழல் காற்றுக்கு. அவர்கள் கெர்ச்சிப்பு எது போலிருக்கிறது? சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போலிருக்கிறது. எது போல கெர்ச்சித்து உரிமை இரையை பிடித்தனர்? பால சிங்கங்களைப் போல. அந்நாளில் எதைப்போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள்? சமுத்திரம் இறைவது போல். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ டேஷ் டேஷ் உண்டு. அந்தகாரமும் வியாகுலமும். எதினால் வெளிச்சம் இருண்டு போம்? அதன் மேகங்களினால்.